வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். மகர ராசி அன்பர்களே, இந்த 2025 ராகு கேது பெயர்ச்சியால் என்ன பலன், என்ன மாற்றங்கள், என்ன திருப்பங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதுவரை ராகு பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தார். இப்போ 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் வந்து அமருகிறது இந்த மே மாதம் 18ஆம் தேதி. அதே போல கேது பகவான் இதுவரை 9ஆம் இடத்தில் இருந்தார். இப்ப 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் போய் அமர்கிறது. அப்ப 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் குடும்பம், தனம், வாக்கு அப்போ பிரம்மாண்டமாக செயல்படுத்த போகிறார். அப்ப தனத்தை பெருக்க போகிறார், தனத்தை வளர்க்க போகிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, அந்த ராகு யாராக வேலை செய்வார் அப்படின்னா சனியாக வேலை செய்வார். ஏன்னா வீடு கொடுத்தவன் சனி அல்லவா, அப்ப சனியாகவும் வேலை செய்வார், தன்னை பார்க்கக்கூடிய கிரகமாகவும் வேலை செய்வார் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ராகு சனியாக வேலை செய்வார். சனிங்கிறது யாரு? உங்க லக்னாதிபதி, அதே சமயத்தில் குடும்பாதிபதி, தனாதிபதி அப்படின்னு சொல்லுவேன். குரு பார்க்கிறார், 9ஆம் பார்வையாக குரு பார்க்கிறார். அப்ப குருங்கிறது யாரு? 12ஆம் அதிபதியாகவும் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாகவும் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வேலை அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. அப்ப எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்னா குடும்பத்தில் ஒரு மாற்றம் இருக்கு. 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானத்துல ஒரு மாற்றம் இருக்கு. 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டை கொடுக்கக்கூடிய நகருதல் என்கின்ற தன்மையில ஒரு மாற்றம் இருக்கு. குரு 6ல இருக்கார். அப்போ 6ஆம் இடத்துல இருந்து பார்க்கிறார் அல்லவா, அப்ப 6 என்பது வேலை. அப்போ வேலையில் ஒரு மாற்றம் இருக்கு. அப்போ இடம் மாற்றம் செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மகரத்துக்கு நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். அப்ப என்ன மாற்றம்? இடமாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம். அப்போ வேலையில ஒரு சேஞ்சஸ் என்பது மகரத்துக்கு நிச்சயமாக உண்டு. அப்ப எந்த இடத்தில் நீங்கள் இப்ப வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்களோ அதிலிருந்து மாற போறீங்க. அப்ப என்ன? நல்ல இடத்துக்கு மாற போறீங்க. உங்களுடைய பொசிஷனுக்காக, உங்களுடைய ப்ரமோஷனுக்காக நீங்க படித்த படிப்புக்குண்டான சில பல நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த மகரத்துக்கு அமையும். ஏன்னா மகரத்துக்கு இப்ப 7.5 சனி முற்றிலும் முடிந்து விட்டது. அப்போ கடந்த 7.5 வருடங்களாக நீங்கள் கண்ட அனுபவத்தின் வாயிலாக இப்போ எழுச்சி ஊட்டப் போகிறீர்கள், நிறைய மாற்றத்தை சந்திக்க போகிறீர்கள். அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும். முதலில் இடம். அப்போ இடத்தின் மூலமாக ஒரு மாற்றம்ங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்போ எங்க நகரும்? அப்போ குரு பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால, ராகு குருவாக செயல்படுவதனாலையும், அந்த ராகுங்கிறது வெளிநாட்டு கிரகம் என்கின்ற அமைப்புக்கேற்ப நீங்கள் மாறக்கூடிய தன்மை இருக்கு. எங்க? உங்க ஊரிலிருந்து குறைந்தது ஒரு 300 கிலோமீட்டர் அளவுக்காவது அதர் டிஸ்ட்ரிக்ட் போகலாம், அதர் ஸ்டேட்டுக்கு போகலாம், வெளிநாட்டுக்கு போகலாம். அப்போ வெளிநாட்டு வேலையை நம்பி அல்லது வெளிநாட்டு வேலைக்குத்தான் நான் போவேன் என்று உறுதி மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை என்பது சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வருடமாக இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் இருக்க போகுதுன்னு சொல்லுவேன். அப்போ வெளிநாட்டில் வேலை செய்ய போறீங்க, கடல் கடந்து செல்ல போறீங்க, வெளிநாட்டில் போய் குடியுரிமை வாங்க போறீங்க, வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சு உங்களுக்கு குடும்பத்துக்கு பணம் வரப்போகுது. அப்போ 2ஆம் இடத்துல ராகு இருக்கா. அப்போ வெளிநாட்டின் மூலமாக தனம் என்பது உங்க வீட்டுக்கு வந்து சேரும். அந்த பணத்தின் மூலமாக ஒரு இடத்தை வாங்க போறீங்க. அவ்வளவுதான். ஒரு இடம். எந்த இடம்? நாங்கள் குடியிருப்பது இதுவரைக்கும் சொந்த வீடு நமக்கு இல்லை என்று இருக்கக்கூடிய மகரத்துக்கு இப்போ சொந்த வீடு இந்த 2025 அமைய போகிறது. அப்போ மாறுதல், இடம் தேர்ந்தெடுத்து ஒரு வீடு வாங்க போறீங்க, அல்லது வீடை கட்ட போறீங்க, இல்லை கட்டின வீட்டை விலைக்க வாங்க போறீங்க. ஏதாவது ஒன்று. இதுவரைக்கும் வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த 2026 சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். அப்போ வேலையின் மூலமாக ஒரு இடத்தை தேடி ஒரு வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் செல்ல போறீங்க, சொந்த வீடு வாங்க போறீங்க, அல்லது ஒரு இடத்தை வாங்க போறீங்க. இந்த மாற்றம் உண்டு. அடுத்ததாக தொழில் ரீதியாக ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக உண்டு. ஏன்னா ராகு குருவாக வேலை செய்வார்ல, குரு 10ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா.
அப்போ குரு 10 பார்த்தாலும் ஒரு மாற்றம் உண்டுன்னு சொல்வேன். அப்போ ராகுங்கிறது பிரம்மாண்டமான கிரகம். அது 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தை உயர்த்துவதற்கும் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு தென்படுத்தும். ராகு நல்லபடியா உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து அதனுடைய அளவு கூடுதல் அல்லது குறைவாக இருக்கும். ஆனாலும் தொழிலில் ஒரு மாற்றம் உண்டு. ஏற்கனவே ஒரு கிளை இருந்த ஒரு தொழில் இருக்கிறீங்கன்னா அந்த தொழிலை விரிவுபடுத்துவீங்க. ராகு நல்ல பாம்பு படம் எடுக்கல, அப்போ பிரம்மாண்டமான ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அது தனஸ்தானத்தில் இருக்கிறனால தனத்தை பெருக்குவதற்காக ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலை விரிவுபடுத்துவீங்க. 4-5 இடத்துக்கு விரிவுபடுத்துவீங்க. அப்போ ஒன்று விரிவுபடும் போது இடம் மாறும், நீங்களும் மாறுவீங்க. இங்க நிர்வாகப்படுத்திட்டு இருந்தது வேற இடத்துல போய் நிர்வாகப்படுத்த போறீங்க. அப்போ சுத்த போறீங்க. ராகுன்னா பாம்பு அலைய உடனே அலைச்சல் திருச்சல். எந்த அளவுக்கு அலைச்சல் திருச்சல் கொடுக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானமும் பெற்று தரும் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ அலைச்சல் திருச்சலையும் கொடுக்கும். அப்போ அலைச்சல் திருச்சல் கொடுக்குதுன்னா அந்த அளவுக்கு உழைப்பை போட போறீங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்ப 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு குடும்பத்தை அமைத்து கொடுக்க போகிறது. இதுவரைக்கு திருமணம் ராகுக்கு தோஷம் அப்படி இருந்தது இப்படி இருந்தது, அது நடக்கல இது நடக்கல, எனக்கு திருமணமே ஆகலை, எனக்கு தடைபட்டு கொண்டு இருந்தது. ஆனால் ராகு சனியாக வேலை செய்யும் போது சனி குடும்பாதிபதியாக இருக்கின்ற காரணத்தால நிறைய மகரத்துக்கு குடும்பத்தை அமைத்து கொடுக்கும். அப்ப குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் உங்களுக்கு இணையக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது. அப்ப குடும்பத்தில் திருமணம் ஆகுதுன்னா அந்த மகரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் சொந்த ஊரில் இருந்திருப்பீங்க. உங்க ஊரை விட்டு, அதாவது பிறந்த ஊரை விட்டு புகுந்த இடத்துக்கு இடமாற்றம் செய்ய போறீங்க. அப்போ ஒரு இடம் உங்களை தேடி வரப்போகிறது. அப்போ திருமணம் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். நிறைய மகரத்தில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வரன் அமையக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2026 நிச்சயமாக அமையும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மகரத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய கனெக்டிவிட்டி உருவாக்கும். ஸோ 3ஆம் இடம் என்பது சனி எங்கே போய் உட்கார்ந்துருக்கார். ராகு சனியாக வேலை செய்வார். அப்போ தொடர்புகளை உருவாக்கும், கனெக்டிவிட்டி உருவாக்கும். நிறைய நண்பர்கள் கிடைக்க பெறுவார்கள். வெவ்வேறு இடத்திலிருந்து உங்கள் நண்பர்களுடைய துணைங்கிறது இருக்கும். நண்பர்களுக்காகவே நீங்கள் இடத்தை விட்டு இடத்தை டிராவல் பண்ணக்கூடிய தன்மைகள், சில சமயங்களில் ஒரு யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், இதெல்லாத்தையும் உருவாக்கும் இந்த மகரத்துக்கு. குல தெய்வ வழிபாடு, யாத்திரைகள், பிரயாணங்கள், சிறுதூர பிரயாணங்கள், தூர தேசத்துக்கு செல்லக்கூடிய பிரயாணங்கள், இதுக்கெல்லாமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக நிச்சயமாக அமையும். பொருளாதார வளர்ச்சி உண்டு. சமூக காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மை, ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக நாட்டம் என்பது நிறைய பேருக்கு உருவாக்கும். என கேது போய் 8ல் இருக்கார்லவா, நிறைய தேடுதல் என்கின்ற தன்மை. நான் ஏன், எதற்காக, எதற்கு என்கின்ற ஞானோதயம், ஆன்மீக வழியில் பயணம் செய்வதற்கும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுத்துவதற்கும் கோயில் திருப்பணிகளை எடுத்து நடத்துவதற்கும், ஸோ இதெல்லாம், அதாவது தேடுதல் என்கின்ற விஷயத்தில் அதிகமான அந்த ஒரு புதிய இடம் தேடுதல், புதிய உள்ளக்குள்ள தேடுதல், தனக்குள்ளேயே தேடுதல், இந்த மாதிரி தேடுதல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக நிச்சயமாக இந்த மகரத்துக்கு அமையும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு, எந்த தெய்வத்தை வழிபட்டால், என்ன பிரார்த்தனை செய்தால் இந்த ராகு கேதுகளால் நன்மை உண்டாக்கும். ஏன்னா ராகு குடும்பஸ்தானத்தில் இருக்கார் அல்லவா, பாம்பல்லவா, என்னதான் இருந்தாலும் ராகு பாம்பல்லவா. அப்ப பாம்புனாலே ஒரு பயம் இருக்குமல்ல, அது குடும்பத்தில் இருக்கும்போது குடும்பத்தில் ஏதாவது கெடுத்து விடுமா என்கின்ற ஐயப்பாடு இருக்கும். ஸோ எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னா, 3ஆம் நபர்களுடைய குறுக்கீடு உங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் பேச்சு சார்ந்த விஷயத்திலும் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்வதும், ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்ல தெய்வ வழிபாடு, ராகுக்கு துர்க்கை அம்மன் வழிபாடு, கேதுக்கு விநாயகர் வழிபாடு அல்லது சித்தர்கள் வழிபாடு என்பது இந்த மகரத்துக்கு அனைத்து விதத்திலும் சிறப்பை உருவாக்கி கொடுக்கும்.
ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, ராகு எங்க இருக்கா, சுப கிரகங்கள் எங்க இருக்கு, எந்த டிகிரியில் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கு, இப்ப நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன கோர்ஸ் படிப்பதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு, அப்ப எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும், இன்னும் திருமணம் நடக்கல எப்பதான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்ப நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய ஆஃபீஸ் ஆனது கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில், அதாவது அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம், ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.